இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா April 1, 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற சில நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஸோ 2021 4வது மாதத்தில் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். ஓகே, ஹெட்லைன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அரசியல் செய்திகள் தான். ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு கி விட்டல் ராவ் அம்சன்குமார் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன விஷயம்னா மா அரங்கநாதன் அப்படின்ற ஒரு தமிழ் எழுத்தாளர். ஓகே, அவருக்கு அவரோட பேரில் 2018 முதல் வருஷம் ஏப்ரல் 16ஆம் தேதி முன்றல் இலக்கிய அமைப்பு அப்படின்றவங்க ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? யாரெல்லாம் தமிழில் ரொம்ப நாளாக சிறுகதைகள், கதைகள், கவிதைகள், ஒரு இலக்கிய கட்டுரைகள் அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப தமிழுக்கு பங்காற்றிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அவரோட பேரில். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துடைய அவார்டு. ஓகே, இந்த வருஷத்துடைய அவார்டு பார்த்திங்கன்னா கி விட்டல் ராவ் அப்படின்ற ஒரு ரைட்டருக்கும் அம்சன்குமார் அப்படின்ற ஒரு ரைட்டருக்கும் போயிருக்கு. சரிங்களா? அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது April 16 கொடுப்பாங்க இந்த அவார்டு அவங்க 2 பேருக்கும். சரிங்களா? அதான் நமக்கு பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, மா அரங்கநாதன் இலக்கிய விருது இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கலும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. எடிட்டோரியலில் பார்த்திங்கன்னா நேபாள் இந்தியா ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நேபாளுடைய பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் அவர்கள் பதவியேற்றிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு இது அவரும் இந்தியா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. சரியா? ஓகே, அடுத்து வந்தோம்னா இங்கே ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் ஆலையை திறந்து வச்சுருக்காரு. சரிங்களா? குஜராத்தின் சனந்த் மாவட்டத்தில் கெய்ன்ஸ் செமிகான் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட அடுத்த ஒரு ஆலையை திறந்து வச்சுருக்காரு. சரிங்களா? ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று ஆக்சுவலாக மகாவீர் ஜெயந்தி. ஓகே, ஸோ அங்கே குஜராத் மாநிலம் காந்தி நகர் மாவட்டம் அருகே உள்ள கோபா கிராமத்தின் ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனா கேந்திர வளாகத்தில் சாம்ராட் சம்பிரதி என்ற சமண அருங்காட்சியகத்தையும் திறந்து வச்சுருக்காரு. சரியா? ஸோ நம்ம 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று சனந்த் மாவட்டத்தில் போயிட்டு ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஒன்று திறந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காந்தி நகர் கிட்ட இருக்கிற ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்ராட் சம்பிரதி சமண அருங்காட்சியகமும் திறந்து வச்சுருக்காரு. சரியா? இதை என்றைக்கு திறந்து வச்சார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஊரோட நேம் பார்த்துக்கோங்க. சரியா? கோபா அப்படின்ற ஒரு வில்லேஜ். சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை இன்றைக்கி. கடைசியாக பார்த்திங்கன்னா புதிய வருமான வரி சட்டம் இன்று முதல் அமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னென்னா 2025 August 12, 2025 நம்மளுடைய மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. ஓகே, புதிய வருமான வரி சட்டம். ஸோ இதில் இது எந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா, கரண்ட்டில் இருக்கிற வருமான வரி சட்டம் 1961. சரியா? அதை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இது ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சில நியூ ப்ரொவிஷன்ஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சாப்டர்ஸு, அந்த ஸ்கெடியூல்ஸு அதெல்லாமும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன ரூல்ஸு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். சிம்பிள் டேர்ம்ஸில் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி. இதுக்கு முன்னே இருந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பான டேர்ம்ஸ், டெஃபினேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த புதிய வருமான வரி சட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது April 1ஆம் தேதி முதல் இன்னிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஓகே, அமலுக்கு வருது. ஓகே, சரி. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.